வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டுக்கு அவசியம் தேவையா, குறிப்பாக ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டுக்கு தேவையா, என்ன காரணத்தினால நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, நம்மகிட்ட ஒரு ஸ்டீரியோ சர்க்யூட் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த 2 ஸ்பீக்கர்னுடைய சிக்னல் இன்புட்டை 2 செகண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பவர் ஆன் பண்ணும் பொழுது இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் இருக்காது. இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா லப் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இல்லை ஒருவேளை ஸ்பீக்கர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் டிலே பண்ணி ஸ்பீக்கரை சர்க்யூட்டோடு கனெக்ட் பண்ணும். இதுதான் நாம் பார்த்தோம். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்ன வேணும் அப்படின்னா, ஒர்க் பண்ணும் பொழுது இது ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அதாவது பவர் ஆன் பண்ணும்போது, பவர் ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகும் பொழுது ஸ்பீக்கரில் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் தானா அப்படின்னா இல்லை. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து வர்ற சிக்னல் வருது இல்லையா, கூடவே டிசி வோல்ட்டும் வரலாம், திடீர்னு வரலாம். எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், ஐசி ஏதாவது பார்சியல் ஷார்ட் ஆனவோ ஃபுல் ஷார்ட் ஆனவோ அந்த மாதிரி வோல்ட் வரலாம். அப்படி வரும்பொழுது நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை வோல்ட் 12 வோல்ட்டாக இருக்கலாம், 24 வோல்ட்டாக இருக்கலாம், சிங்கிள் பவர் சப்ளையாக இருக்கலாம், டூயல் பவர் சப்ளையாக இருக்கலாம். அதில் வர்ற வோல்ட் அந்த ஐசி வழியாக நேராக சிக்னலோடு கலந்து வந்துடும். அதான் ஐசி பார்சலி ஷார்ட் அல்லது ஃபுல் ஷார்ட் இந்த மாதிரி ஆகலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நேராக ஸ்பீக்கருடைய காயிலுக்குள்ளே போய் காயிலை பர்ன் அவுட் பண்ணி காயில் ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போது ஜென்ரலாக நம்ம ஒரு ஆடியோ சர்க்யூட் பார்க்கலாம். ஒரு ஆடியோ சர்க்யூட் எப்படி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. இது ஒரு ஐசி சர்க்யூட்டு. இந்த 4வது பின்லேருந்து சிக்னல் வருது. இந்த வர்ற சிக்னல் வருது. இந்த இடத்துல உள்ள ஏசி டிசி 2 வோல்ட்டுமே இதில் வரும். அதாவது இந்த இடத்துல ஏசி வோல்ட்டு வரும். அதை தான் நம்ம என்னென்னா சிக்னல் சொல்கிறோம். ப்ளஸ்ஸு டிசி வோல்ட் பயாஸ் ரெண்டுமே இதில் வரும். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் தாண்டி இந்த இடத்துல ஏசி மட்டும்தான் வரும். ஏசி மீன்ஸ் ஏசி சிக்னல் மட்டும் வரும். இந்த சிக்னல் தான் இந்த ஸ்பீக்கர் காயிலுக்குள்ளே என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்டை கொடுக்கும். அந்த வாய்ஸ் காயில் மூவ் பண்ணுறதுனால அதில் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் ஒன்று இருக்கும். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக செயல்படுது. அதனால் ஸ்பீக்கரில் ஏஎஃப் ஃப்ரீக்வன்சி, ஆடியோ ஃப்ரீக்வன்சி வெளியே வரும். இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி வெளியே வரணும்னா ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் காயிலுக்கு சிக்னல் வரணும். சிக்னலை தான் நான் ஏசின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஏசி வோல்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணுறது தான் இந்த கெப்பாசிட்டருடைய, இந்த போலார் கெப்பாசிட்டருடைய வேலை. பொதுவாக கெப்பாசிட்டரோட வேலையே அதுதான். சிக்னல் அலோவ் பண்ணும், டிசியை பிளாக் பண்ணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் இந்த ஒர்க்கை தான் பண்ணுது. ஓகே, ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருச்சின்னு வைங்களேன், அப்போ சிக்னலோடு என்ன ஆகும்னா, இது கொடுக்குற இந்த சப்ளை வோல்ட் இருக்கு இல்லையா, அந்த 12 வோல்ட் சம்திங், அது என்ன ஆயிரும், நேராக இந்த ஸ்பீக்கர் காயிலுக்குள்ளே வந்துடும். வந்த உடனேயே ஸ்பீக்கர் என்ன ஆயிரும், பர்ன் அவுட் ஆயிரும். இப்போது இந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்பீக்கரை நீங்கள் ஆட் பண்ணாலும் உடனே ஃபெயிலியர் ஆயிரும், இம்மிடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஆம்பிளிஃபையரில் ஒரு சேனல் அல்லது 2 சேனல் அதுலேயுமே நோ ஆடியோ அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர் 3ல் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பவர் சப்ளை, இது பவர் ஆம்பிளிஃபையர், இல்லைன்னா ஸ்பீக்கர் 3ல் ஒன்று கன்ஃபார்மாக ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் உடனே நம்பிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் கொண்டு வராரு, அவுட்புட் வரலன்னு சொல்கிறாரு. உடனே நம்பிட்டு இருக்கிற ஸ்பீக்கரை லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக யாராக இருந்தாலும் செக் பண்ணி பார்க்குறது வழக்கம். அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஸ்பீக்கர் இம்மிடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். நம்பிட்டு இருக்கிற ஸ்பீக்கர், ஊஃபர், அது மிட் ரேஞ்ச் எது இருந்தாலும் சரி, இம்மிடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். என்ன காரணம், இதுக்குள்ளே வரக்கூடிய டிசி வோல்டேஜ். அதனால் டெட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நோ ஆடியோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட் டெர்மினலில் நாம் மல்டிமீட்டரில்
செட் பண்ணி முதல்ல வோல்ட் வருதா இல்லை கஸ்டமர்கிட்ட ஹிஸ்டரி கேட்கணும், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார். பாடிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு ஸ்மெல் வந்துச்சு, பர்னிங் ஸ்மெல் வந்துச்சு, ஸ்பீக்கர் பாடுறதுக்கு முன்னாடி எடுத்துனே படார்னு வெடிக்காது, சிலதுலாம் ஸ்மெல் வரும், கம்ப்ளீட்டாக அந்த வாய்ஸ் கால் கரியிடும் கம்ப்ளீட்டாக. அப்போ அவர் ஹிஸ்ட்ரி சொல்லுவார். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லும்போது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன வோல்ட், ஏசி வோல்ட் வரதா இருந்தால் மீட்டரில் செக் பண்ணிடலாம், டிசி வோல்ட் வரதா இருந்தாலும் மீட்டரில் செக் பண்ணிடலாம். ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். தென் இந்த இடத்துல பார்த்தோம், சரி ஏசி சிக்னல் தான் வருது எதுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீக்கரை ஆட் பண்ணணும். சில ஆம்பிளிஃபயரில் இந்த கெப்பாசிட்டர் பல்காக இருக்கும், உப்பி இருக்கும், வெடிச்சிருக்கும், பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி சப்ளை வோல்ட் அப்படியே இந்த ஸ்பீக்கருக்கு வரலாம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எனிகோ இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அவுட்புட் கெப்பாசிட்டர் லெஸ், ஓசிஎல் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது, அவுட்புட் கெப்பாசிட்டர் லெஸ்ன்னு சொல்லி. இப்போ உதாரணமாக இதில் பார்த்துக்கலாம், இதிலேருந்து 2 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கு, அது 250 எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபயருடைய அவுட்புட்டில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஜஸ்ட்டு வந்து ஒரு காயில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் இது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டர் இதில் இல்லை. ஸோ போலார் கெப்பாசிட்டர் இல்லைங்கும்போது இந்த மாதிரி சர்க்யூட்டில் இந்த மாதிரி டைரக்ட் டிரைவ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இமிடியட்டாக ஸ்பீக்கர் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு போர்டு, இதில் 2 மாஸ்பெட் இருக்குது, இதில் வந்து ஐசி இருக்குது, இதில் STK4191 இருக்குது. இந்த மாதிரி சர்க்யூட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுமோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபீஸ் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா அந்த சேஃப்டிக்கு தான். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்கு, இந்த மாதிரி சர்க்யூட்டில் இந்த மாதிரி வர்ற இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கு, சேஃப்டிக்காக கொடுத்துருக்கு. பெரும்பாலும் 2 ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு காயில் கொடுத்துருக்குல்ல, அந்த பர்பஸும் அதுதான். உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில், ஏன்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட் லிமிட் பண்ணி தான் போகும். ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா இந்த காயில் அல்லது இந்த ஃபீஸ் ஓப்பன் ஆகிரும். அப்படி ஓப்பன் ஆகி ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக என்னாச்சு, எக்ஸஸான வோல்டேஜ் இதில் வழியாக வந்திருக்கு அல்லது லோடு அதிகமாக கரண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது செக் பண்ணி பார்த்துட்டு தென் உங்களுடைய ஸ்பீக்கரை அந்த ஆம்பிளிஃபயரில் ஆட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வைக்கல. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் எதற்காக தேவைப்படுது? 1-2 செகண்ட் டிலே பண்ணி ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும், 1 ஆன் பண்ணும் பொழுது. 2வது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயரில் வரக்கூடிய டிரான்சிஸ்டரோ மாஸ்பெட்டோ ஐசியோ பார்சியலி லீக் அல்லது பார்சியலி ஷார்ட் அல்லது ஃபுல் ஷார்ட் ஆகும் பொழுது சப்ளை வோல்ட்டு ஹெவியாக என்ன பண்ணிடும், நேராக ஸ்பீக்கருக்குள்ளே போய் ஸ்பீக்கரை பர்ன் அவுட் பண்ணிடும். அப்போ நமக்கு 2 விதமான சேஃப்டி தேவைப்படுது. இந்த மாதிரி ஐசி ஷார்ட் ஆனாலும் ஸ்பீக்கரை சேஃப்டி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறேன். முதல்ல நமக்கு காரணம் தெரியணும், என்ன காரணம் அப்படின்னு. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2. ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எலக்ட்ரானிக்கில், பொதுவாகவே எல்லாருக்குமே எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல பேசிக்காக எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய பேர் தெரியணும், சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், சால்ட்ரிங் பண்ண தெரியணும், சர்க்யூட்டை இணைக்க தெரியணும், அதாவது ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ண தெரியணும், மேக் பண்ணி அவுட்புட் வர வைக்கணும். இதையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் யார் வேணால் கற்றுக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல்
கற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக நீங்கள் வர முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்லியிருக்கோம், இது அவுட்புட்டில் ஐசியோடைய அவுட்புட்டில் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வரலாம், ஃபியூஸ் வரலாம் இல்லையா, டைரக்ட் டிரைவ் அல்லது கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடியது வரலாம், பிளாக் பண்ணுறதுக்காக வரலாம். பட் எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படுது. ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் தேவைப்படுது. ஓகேவா? நாம் அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் இந்த சர்க்யூட்டினுடைய இருக்குது. பார்க்கலாம். இதுதான் இந்த சர்க்யூட்டுடைய பிளாக் டயக்ராம். அதாவது டிலே பண்ணுறது ஒன்று, அட் த சேம் டைம் இந்த அவுட்புட் சிக்னல் வருது இல்லையா, பாருங்கள். இது வந்து லெஃப்ட்டு சேனல் வச்சுக்கோங்களேன், இது ரைட்டு சேனல், 2 இருக்குது அப்படின்னா இது வந்து இன்புட்டாக உள்ளே வருது. இந்த சர்க்யூட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் டிசி வோல்ட் எக்ஸஸாக வந்துருச்சுன்னா இதில் ஒரு சர்க்யூட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ஸ்பீக்கரை இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். எப்போ எக்ஸஸ் வோல்ட் வந்தாலும் ஸ்பீக்கரை ப்ரொடெக்ட் பண்ணிடும். அப்படி ஒரு சர்க்யூட் இருக்குது. ஓகேவா? அந்த சர்க்யூட் தான் பாருங்கள். இந்த சர்க்யூட் இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம், கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, நாளைக்கு பார்க்கலாம்.